பனை விதையை நடும்போது பீச் இது வந்து இந்த பனை நிலங்கரை இந்த சைடு வந்து குழந்தைங்களோட பனை நடுறதுக்காக கூட்டு போயிருந்தேன். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் அன்றைக்கி தான் வந்து பனம்பழத்தை வந்து அன்றைக்கி மறுபடியும் பார்த்தேன். பனம்பழம் வந்து நான் வந்து ஒரு 4th 5th 6th அந்த 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 சம்மர் லீவில் ஊருக்கு போகும்போது சாப்பிட்டது. அதுக்கப்புறம் எனக்கு கைக்கு கிடைக்கல. ரொம்ப வருஷம் கழித்து எனக்கு அங்கே பனம்பழம் கிடச்சிது. அது கையில் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது அது நிறையா இது நினைவுகளை வந்து கிளறி விட்டுச்சு. அப்போ அதை என் குழந்தைக்கு கொடுக்கும்போது என் குழந்தைங்க வந்து ஆப்பிளுக்கும் கிவிக்கும் ஸ்ட்ராபெரியும் பார்த்து அதுக்கு அட்ராக்ட் ஆகிற குழந்தைங்க. ஏன்னா சிட்டியில் வளர்கிற குழந்தைங்க அப்படி தான். என்ன தான் நம்ம சொன்னாலும் அந்த ஸ்ட்ராபெரிக்கு அட்ராக்ட் ஆகிற மாதிரி பண்ண முடியல. அப்படின்னும் போது அது என் குழந்தைங்க கொடுக்கும்போது அம்மா இது கசக்குது அப்படின்னுடுச்சு. இப்போ பனம்பழம் வந்து ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். ஆனால் அதில் வந்து இனிப்பு, புளிப்பு, தோர்ப்பு எல்லாமே கலந்துருக்கும். இப்போ அந்த தோர்ப்பு நாக்கில் படும்போது குழந்தை ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு கசக்குது அப்படின்னுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணேன்னா, இல்லை இதை நான் உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணது ஜூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் வந்து அது அப்படியே வந்து கேக்ஸ் ஆச்சு, பிஸ்கெட் ஆச்சு, ஐஸ்கிரீம்ஸ் ஆச்சு, மில்க் ஷேக்ஸ் ஆச்சு. ஸோ இப்படி நிறையா பண்ண ஆரம்பிக்கும் போது ஏன் பனம்பழத்தை அப்போ தான் அவர் பாண்டியன் அண்ணாவோட அறிமுகம் கிடச்சது அந்த பனை விதைப்பில் தான். அப்போ ஒரு முறை வந்து விழுப்புரத்துக்கு வந்து பயணம் பண்ணோம். அப்போ பனை சார்ந்த அந்த மக்களோட வாழ்வியல், அவங்களோட உரிமைகளுக்கான போராட்டங்கள் இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. அப்போ இது சார்ந்து வந்து உணவு வந்து நம்ம வந்து இப்போ நிறைய பழக்கத்தில் இருந்தது. பனங்கிழங்கை வந்து மாவாக்கி ஒடியல் கஞ்சியாக நம்ம சாப்பிட்ட அந்த வாழ்வியல் இப்போ இல்லை அப்படிங்கிறது அங்கே புரிஞ்சுது. அப்போ அதை நம்ம மீட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக குழந்தைங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னு விளையாட்ட ஆரம்பிச்சது தான். ஒரு கட்டத்தில் பாண்டியன் அண்ணாவோட சேர்ந்து இயங்கும்போது இல்லை இது உணவுக்கான ஒரு தளமாக நம்ம கொண்டு வரணும் போது ஒரு பனை திருவிழாவுக்கு வந்து ஒரு 128 வகை வந்து நாங்கள் வந்து பனையிலேருந்து பனம் பழம் மட்டும் கிடையாது, கிடைக்கக்கூடிய பதநீர், பனங்கல், பனங்கருப்படி, பனங்குருத்து, பனங்கிழங்கு, பனம்பழம், இப்படி பனையிலேருந்து எனக்கு உணவாக என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அதை வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாவோ அப்படி இல்லைன்னா ஒரு நவீன உணவாக முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 128 வகை நானும் என்னோட தோழி நவிதா அவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணோம். அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற முயற்சியில் இறங்க ஆரம்பிச்சது. இப்படி தான் பனைக்கான அந்த இது வந்து ஆரம்பிச்சது. இப்போதைக்கு வந்து சின்ன சின்ன பார்ட்டியோட யாராவது கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சில பனை சார்ந்த உணவுகள் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக வந்து இந்த பனம்பழத்தில் ஐஸ்கிரீம் வந்து இப்போது ஓரளவுக்கு கமர்ஷியலாக கொண்டு வந்துட்டோம். அதை தாண்டி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து பனை சார்ந்த ஸ்வீட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரீ ஆர்டர்ஸ் பேஸ் பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம்.